சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி எங்களுடைய தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் செய்கிறவர். அதாவது இந்த உலகத்திலே போராட்டங்கள் உண்டு, இடுக்கண்கள் உண்டு. இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் எங்களுடைய கவனத்தை சிதறடிக்கின்ற காரியங்களாக இருக்கின்றது. தேவனிடத்திலே நாங்கள் வருவதை தடுக்கின்ற காரியங்களாக இருக்கு இல்லையா? ஒவ்வொரு போராட்டம், ஒவ்வொரு இடுக்கணை நாங்கள் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, ஒவ்வொரு எதிர்ப்பும் எங்களை தேவனிடத்திலே இருந்து வருகிறதை விட்டுவிட்டு எங்களை வெவ்வேறு பக்கங்களிலே வெவ்வேறு திசைகளிலே இழுக்கின்றது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சத்துருக்களின் மத்தியிலே ஒரு பந்தியை தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. அப்ப அந்த பந்திக்கு சென்றால் தான் என்ன இருக்குது? அபிஷேகம் இருக்கின்றது, பலம் இருக்கின்றது, வெள்ளம் இருக்கின்றது. அப்ப அந்த பந்தியிலே நாங்கள் செல்லும் பொழுதுதான் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும், ஒரு மைக்கொண்டு ஒன்று இருக்கு போல இருக்கு, அந்த பந்திக்கு நாங்கள் செல்லும் பொழுதுதான் அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்கிறோம். இப்போ ஒரு வீட்டில் ஒரு விருந்து நடக்குதுன்னு வைப்போம், ஒரு பர்த்டே பார்ட்டி, அநேகரை நீங்கள் கூப்பிட்டு இருக்கிறீங்க. இப்போ அதுக்கு என்ன வெட்டணும்? வெஜிடபிள்ஸ் வெட்டணும், ரச்சி வெட்டணும். 10 கிலோ ரச்சி வேண்டிட்டீங்க. இப்போ நீங்கள் ரச்சியை வெட்ட தொடங்குறீங்க, பார்த்தா கத்தி மொட்டை. இப்போ 1 கிலோன்னு சொன்னால் மொட்டை கத்தியோட படபடன்ட்டு வெட்டி போடலாம். ஆனால் 10 கிலோ ரச்சி வெட்டணும். மனுஷர் என்ன புருஷன் மாதிரி தான் யோசிச்சு, ஐயோ நம்மட கஷ்டத்தை புரிஞ்சிருக்கிறாருன்ற மாதிரி பார்க்குறாருங்க பாருங்க. அப்போ 10 கிலோ ரச்சியை வெட்டுறதுக்கு அந்த மொட்டை கத்தியில் வெட்டினா எவ்வளோ நேரம் ஆகும்? அநேக மணித்தியாலங்கள் எடுக்கும் இல்லையா? ஆனால் அதே நேரத்தில் அந்த மொட்டை கத்தியை நாங்கள் தீட்டி கூர்மையான கத்தியாக மாற்றி விட்டு அந்த ரச்சியை வெட்டினா சுலபமாக குறைஞ்ச நேரத்தில் வெட்டலாமா இல்லையா? அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக எங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்றார். இந்த போராட்டங்கள்ல, இந்த இடுக்கண்களை நீங்க பிஸியா இருக்கிறீங்க, கவன சிதறல்களோட இருக்கிறீங்க. ஆனா நீங்க என்னிடத்திலே வாங்க, நான் எண்ணெயினாலே அபிஷேகம் செய்து புதிய பலத்தை தந்து, புதிய சமாதானத்தை தந்து, புதிய ஒரு அபிஷேகத்தை தந்து என்ன செய்கிறாராம்? அவர் அந்த காரியத்தை இலகுவாக நாங்கள் மேற்கொள்வதற்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, அப்ப நாங்கள் தான் அந்த பந்திக்கு கடந்து செல்ல வேண்டும். எவ்வளவு இந்த உலகத்துல எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் நாங்கள் அந்த பந்திக்கு கடந்து சென்று தேவனோடான நேரத்தை நாங்கள் செலவழிக்க வேண்டும். அப்ப எங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான தேவையான ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், தேவனுடைய பந்தியிலே அமர்ந்திருப்பது, அவரோடான நேரத்தை செலவழிப்பது. அதனாலதான் லூக்கா 10ஆம் அதிகாரத்துல நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், 42வது வசனம், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை, அவ தேவையான நல்ல பங்கு என்கின்ற ஒரு காரியம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்றது. நாங்கள் அதை விட்டு விட்டு ஓடுகின்றோம். ஏனென்றால் போராட்டங்கள், இடுக்கண்கள், வேற என்ன காரியங்கள், உலகத்து காரியங்கள், பாவங்கள், எங்களுடைய ஆசைகள், இது எல்லாம் என்னது? எங்களை ஒவ்வொரு பக்கமாக இழுக்கின்றது. அந்த வெவ்வேறு திசைகளில் இழுக்கப்படாமல் நாங்கள் அந்த பந்தியிலே போறது, அமர்வது ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது இல்லையா? அப்ப இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போகிற காரியம் தேவையான நல்ல பங்கு. இதனால் எங்களுடைய வாழ்க்கையில தேவையான நல்ல பங்கு இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தீட்டிக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனத்தை தீட்டிக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த பலத்தை நாங்கள் என்ன விடை கட்டிக் கொள்ள வேண்டும். கர்த்தர்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை நாங்கள் அவருடைய புதிய எண்ணெயை பெற்று எண்ணம் அதிகரித்து இந்த உலகத்தின் போராட்டங்களை நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் இல்லையா? அந்த சவால்களை நாங்கள் சந்திக்க வேண்டும். அதனாலதான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம், இது மரியாள் உடைய காரியத்தை குறித்து மார்த்தாளுக்கு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த சம்பவத்தை நாங்கள் முழுமையாக பார்த்து நாங்கள் கடந்து செல்வோம் என்று சொன்னால், லூக்கா 10வது அதிகாரத்துல 38வது வசனத்திலிருந்து வாசிப்போம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவருடைய வசனத்தை பாருங்க, இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், மார்த்தாளுடைய, அதாவது பெத்தேனி என்கின்ற கிராமத்திலே ஆண்டவர் போகின்றார். அங்கே மார்த்தாள் என்ற பெயருள்ள ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். அப்ப இந்த வீட்டில வந்து, இந்த வீட்டின் முதன்மையில யார் இருக்கிறது என்று பார்த்தோம்
வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். 40வது வசனம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அப்ப வீட்டுக்கு இயேசு வந்திருந்தார் என்று சொன்னா, இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு மிகவும் ஃபேமஸ் ஆனவர் இல்லையா? அவரை சுற்றி எப்பொழுதுமே ஒரு சீஷர் கூட்டம். அப்ப இயேசு ஒரு வீட்டுக்குள்ளே விருந்துக்கு வந்திருக்கின்றார். அவரை உபசரிக்கும்படிக்காக மார்த்தாள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாண்டா. இயேசுவோடு அநேகர் அந்த இடத்திலே வந்திருப்பார்கள். அங்கே அநேக காரியங்கள் செய்ய வேண்டியதா இருந்திருக்கு இல்லையா? அவருடைய கால்களை கழுவ வேண்டும், அவர்களுக்கு டவல் கொடுக்கணும், அவர்களுக்கு சாப்பாடு செய்ய வேண்டும், அவர்களுடைய காயங்களுக்கு கட்டு போட வேண்டும். இப்படியாக அநேக வேலைகள் இருக்கின்றது. மார்த்தாள் அங்கேயும் இங்கேயுமாக ஓடி திரிகின்றாள். ஆனால் மரியாளோ காலடியிலே இருக்கின்றாள். அதனாலதான் இங்கே 42வது வசனத்திலே ஆண்டவர் அங்கே மார்த்தாள் வந்து அதை குறித்து முறுமுறுக்கும் பொழுது அங்கே சொல்லுகின்றாள், மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கை மார்த்தாள். இந்த நாள்ல அநேகர் ரெண்டு இடத்துல யோசிக்கிறீங்க, இந்த காரியம் எனக்கு தெரியும் சொல்லி இல்லையா? இதை நான் அநேக தரம் நான் பைபிள்ல வாசிச்சிருக்கிறேன். இந்த நல்ல பங்கு, என்னுடைய நல்ல பங்குகளே, இந்த நாள்லேயும் ஆண்டவர் ஒரு வசனத்தை வச்சு புதிதாக ஆண்டவர் வெளிப்பாடுகளோடு எங்களோடு பேசுகிறவராய். ஓ, ஒரு முறை ஒரு காலம் எனக்கு தெரிந்தது என்று நாங்கள் நினைக்க கூடாது. இதை குறித்து நாங்கள் என்ன ஆழமா எப்படி பார்க்கலாம் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இது மார்த்தாளுடைய மரியாளுடைய செய்கை வெர்சஸ் மார்த்தாளுடைய செய்கையா? பார்த்தோம்னு சொன்னா என்னது? மரியாளுடைய செய்கை இருக்கிறது. மரியாளுடைய செய்கை என்ன இருக்குது? பாதத்திலே அவள் அமர்ந்திருந்து 39வது வசனத்திலே பாதத்திலே அமர்ந்திருந்து அவள் செவி சாய்த்து கொண்டிருந்தாள் ஆண்டவருக்கு. ஆனால் மார்த்தாளுடைய செய்கை என்னது? அவள் பற்பல காரியங்கள் செய்வதில் பிஸியா இருந்தா. வந்து, ஆண்டவரே, உமக்கு அக்கறை இல்லையா? நான் தனியே கஷ்டப்படுறது உமக்கு அக்கறை இல்லையா? நீ மரியாளுக்கு சொல்லும் என்று அங்கே சொல்லுகிறான் இல்லையா? அப்ப இந்த அப்ப மனுஷனுடைய என்னுடைய மூளை ஒரு காரியத்தை வாசிக்கும் பொழுது எப்பவுமே நாங்க கம்பேர் பண்றாங்க இல்லையா? சாம்சங் ஐபோன் 16 ஐபோன் 17 கம்பேர் இல்லையா? இந்த எது எடுத்தாலும் நாங்க ஒப்பிடுவோம். என்ன போனை மட்டுமா கம்பேர் பண்றோம்? இதோட பிள்ளைகளையும் தான் நாங்க கம்பேர் பண்றோம் இல்லையா? guys, don't we compare? Your parents compare you with someone good? Yeah? ஏன் நாங்க அதை கம்பேர் பண்றோம்? எங்களை அறியாம எங்களோட மனசுக்குள்ள ஒரு கம்பேரிசன் இல்லையா? அப்ப இந்த 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 வேத வசனம் இங்கே கம்பேர் பண்ணுகிறதா? கம்பேரிசனா? ஒரு 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 மரியாளுடைய செய்கையையும் மார்த்தாளுடைய செய்கையையும் கம்பேர் பண்ணி எழுதியிருக்கிறார். யாரு பெட்டர் என்று எழுதப்பட்டிருக்கிற வசனங்களா? அதுக்கு பக்கத்தில் நான் கேள்வி குறி போட்டதுக்கு காரணம், இது முதலாவது பாயிண்ட் இல்லை, இது முதலாவது நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. இந்த வசனங்கள் நாங்கள் ஆழமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இது ஒரு ஒப்பீடு அல்ல, இது ஒரு கம்பேரிசன் இல்லை, மாறாக இது என்ன ஆழமாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கின்றது. அப்ப லூக்கா 10வது அதிகாரத்தில் 39வது வசனத்தை நாங்கள் மீண்டும் பார்த்தோம் என்று சொன்னால், அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். பாருங்க, இதுல மரியாளுடைய செய்கை என்னவா இருக்கின்றது? அங்கே பாதத்திலே இருந்து, இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஆண்டவருடைய வார்த்தை பேசப்பட்டுகிறது இருக்குது, ஆனா இங்க பற்பல காரியங்கள் நடந்து கொண்டே இருக்குது. ஏன்? எப்படியோ ஏதாவது ஒரு கவன சிதறல்கள் வந்து கொண்டுதான் இருக்குது. கவனச்சிதறல்கள் வரைக்கும் நீங்க என்ன செய்றீங்க? நாங்களும் கண் அங்கதான் போவோம். அது இது இது எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியா தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு வருவோம். ஏனென்றால் அது என்னது? எங்களுடைய நேச்சராக மாறிவிட்டது. அங்கே சகோதரியாகிய மரியாள் என்ன செய்கிறாள்? தேவனுக்கு முதன்மை கொடுத்து அந்த பாதத்திலே அமர்ந்திருக்கின்றாள். இப்போ ஒரு வீட்டில் விசிட்டர்ஸ் வந்தாங்கன்னு சொன்னா, ஒரு விசிட்டர்ஸ் வந்திருக்கிறார்கள். இப்போ நீங்க என்ன செய்வீங்க? விசிட்டர்ஸுக்கு ஏதாவது குடிக்கிறீங்களான்னு கேட்பீங்களா? டீ குடிக்கிறீங்களான்னு கேட்பீங்களா? இப்போ ஹஸ்பண்ட் கேட்குறாரு, டீ குடிக்கிறீங்களான்னு கேட்குறாரு. அவங்க சொல்றாங்க, ஓகே, ஒரு டீ குடிக்கலாம்னு.
ஹஸ்பண்ட் என்ன செய்வாரு? உடனே மனைவியை தான் பார்ப்பாரு. மனைவியை பார்த்தா மனைவி தான் போய் டீ போட வேணும். ஹஸ்பண்ட்ல நீங்க குறை சொல்லக்கூடாது. ஏண்டா வைஃப் மேர் நீங்க என்ன செய்வீங்க? கேட்ட உடனே அப்பா அவருக்கு டீ வேணுமா, நீங்க போய் போட்டு வாங்கன்னு சொல்லுவீங்களா? இல்லையே, எங்களுடைய கலாச்சாரத்தில் ஒரு எழுதப்படாத ஒரு ரூல்ஸாக இது வந்துட்டுது. என்னது? பெண்கள் தான் உபசரிக்க வேண்டும், பெண்கள் தான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்ப அந்த காலத்துல ஒரு வீட்டிலையும் என்னது இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் தான் இருந்திருக்கும். அப்ப ஒரு விருந்தாளி வந்திருக்கின்றார், அவரோடு விருந்தாளிகள் அநேகர் வந்திருக்கின்றார்கள், அங்கே அநேக தேவைகள் இருக்கின்றது. அந்த தேவைகள் உபசரிப்பு எல்லாவற்றையும் மரியாளும் மார்த்தாளும் தான் செய்ய வேண்டும் என்பது சுற்றி இருக்கிறவர்களுடைய எதிர்பார்ப்பும் கூட. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை கடந்து மரியாள் அவருடைய காலிலே பாதத்தருகே இருந்தாள் என்றால் அவளுக்கு மற்றவர்கள் என்ன எவ்வளவு குறை சொல்லியிருப்பாங்க, வந்திருந்தவங்களே சொல்லியிருப்பாங்க இல்லையா? இங்கே பார்த்தியா, அக்கா இவ்வளவு ஓடி ஓடி வேலை செய்கிறா, அது மரியாளுக்கு தெரியாமல் இருந்திருக்குமோ? மரியாளுக்கு தெரியும் இவங்க குறை சொல்ல போகிறாங்க, இவங்களுக்கு அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கு. இந்த சொசைட்டியினுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் தாண்டி அவள் முதன்மை கொடுத்தது தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து இருப்பதை. மனுஷருக்கு விருப்பப்படுகிறதற்காக, மனுஷரை குஷிப்படுத்துகிறதற்காக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை காரியங்களை செய்கின்றோம். ஆனால் இங்கே நல்ல பங்கு என்று சொல்லும் பொழுது மனுஷர்களை பிரியப்படுத்துவதற்காக அல்ல, தேவனை பிரியப்படுத்தும் படிக்காக நாங்கள் தேவனுக்கு முதன்மை கொடுக்கிறது தான் நல்ல பங்கா இருக்கிறது இல்லையா? அதான் மத்தேயு 6:33 என்ன சொல்லுகின்றது? தேவனுடைய முதலாவது தேவனுடைய நீதிக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இல்லையா? அப்ப மீதி எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அப்ப இந்த காலடியிலே அதாவது பாதத்தருகே உட்கார்ந்து இருக்கின்றார். இந்த பாதத்தருகே உட்கார்ந்து இருப்பது என்னத்தை குறிக்கின்றது? நாங்கள் லூக்கா 8வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், தேவாலயத்தினுடைய தலைவனாகிய யாவீர் வந்து இயேசுவிடத்தில் ஓடி வந்து பாதத்தருகே பாதத்துக்கு முன்னால் விழுகிறான். விழுந்து சொல்றான், என்னுடைய 12 வயசு பெண் பிள்ளை வந்து மரண அவஸ்தையில் இருக்கிறாள், நீங்க கட்டாயம் என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி. அப்ப இந்த பாதத்தை அருகே விழுவது இல்லாவிட்டால் பாதத்துக்கு அருகே அமர்வது என்பது, ஆண்டவரே நீர்தான் என்னுடைய சரணகதி என்று சொல்லி ஒப்புக்கொடு, எனக்கு ஒன்றுமில்லையப்பா, நீர்தான் என்னுடைய அதிகாரம், எனக்கு என்னுடைய காரியம் எல்லாத்தையும் நீர்தான் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காலடியிலே இருக்கிறது தான் அந்த பாதத்தருகே அமர்ந்து. அப்ப இங்கே மரியாள் வந்து முதன்மை கொடுத்திருந்தாள். யாருக்கு முதன்மை கொடுத்திருந்தாள்? இயேசுவுக்கு முதன்மை கொடுத்து அந்த பாதத்தருகே அமர்ந்திருந்தாள். இரண்டாவது காரியம் என்ன செய்திருந்தாள்? அவள் பாதத்தருகே அமர்ந்திருப்பது இயேசுவுடைய அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்ற ஒரு அடையாளமாக இருந்தது. இயேசுவுடைய சித்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்கின்ற ஒரு அடையாளமாக இருந்தது. எனக்கு எல்லாம், என்னுடைய வாழ்க்கையில எனக்கு எல்லாம் நீதான் என்கின்றதற்கான ஒரு அடையாளமாக இருந்தது. அப்ப நல்ல பங்கு என்று சொல்லும் பொழுது, மரியாளுடைய செய்கை என்று சொல்லும் பொழுது, நாங்கள் தேவனுக்கு முதன்மை கொடுத்து அவருடைய பாதத்தருகே நாங்கள் வந்து இருப்பது. இதனால் எங்களுக்கு வாழ்க்கையில போராட்டங்கள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது. இந்த பிரச்சனைகளில் அந்த பிரச்சனைகளை முடிப்பதற்காக நாங்கள் ஓடி திரிகின்றோம் இல்லையா? யோசிச்சு பாருங்க, ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனையை முடிக்கிறதற்காக மனுஷர் மத்தியில் ஓடுகின்றோம் இல்லையா? வேறு அதிகாரிகள் மத்தியில் எல்லா இடத்திலையும் நாங்கள் ஓடுகின்றோம். ஆனால் ஆண்டவரே நீதான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி தேவனுடைய பாதத்திலே அமர்வதில்லை. அதனால அப்ப அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னா, அங்கே மரியாள் வந்து தேவனுடைய பாதத்தருகே இருந்து, இந்த மரியாளுடைய செய்கையே மற்றவர்களை பற்றி அவள் கவலைப்படுறேன். ஏண்டா இயேசு கிறிஸ்து ஒரு முறை வெளியிலே சென்றிருந்த பொழுது லாசரு, யார் லாசரு? மரியாள் மாத்தாளுடைய சகோதரன் மரித்து விட்டான். இந்த செய்தி போகின்றது. ஆண்டவர் உடனே அந்த இடத்துல இருந்து கிளம்பவில்லை. ஆண்டவர் நாட்கள் சென்று கிளம்புகின்றார். அவர் வந்து சேரும் பொழுது 4 நாள் ஆயிற்றது. இப்ப லாசருவை குகைக்குள்ள போட்டாச்சு, லாசருவை அடக்கம் பண்ணி ஆயிட்டு. இப்ப இயேசு கிறிஸ்து வருகிறார் என்ற செய்தி மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் அறிவிக்கப்படுகிறது. மார்த்தாள் வீட்டில் இருந்து கிளம்பி இயேசுவை வந்து சந்திக்கின்றார். நாங்கள் திருப்பிக் கொள்வோம். யோவான் 11வது அதிகாரம் 21வது வசனம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே,
நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்போ மார்த்தாள் இயேசுவை வந்து சந்திக்கிறாள். அங்கே வந்து சந்திக்கும் பொழுது அவள் சொன்ன காரியம், நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரனுக்கு இது நடந்திருக்காது, மரித்திருக்க மாட்டான். அதே அதிகாரத்தில் 20வது வசனத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு வருகிறாள் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போனால், மரியாளோ வீட்டில் உட்கார்ந்து இருந்தாள். ஏன் நாங்கள் இப்போ இந்த மரியாளையும் மார்த்தாளையும் கம்பேர் பண்ணுறோம்? அவர்களுடைய செய்கையை, அவருடைய ஆக்ஷன்ஸை கம்பேர் பண்ணுறோம் இல்லையா, ஒப்பிட்டு பார்க்கின்றோம். அப்போ மார்த்தாள் எப்பொழுதுமே ஒரு காரியத்தில் பிஸியா இருக்கிறவள், வேலையை செய்ய பார்க்கின்றவர். இப்ப இயேசு வருகிறார் என்ற செய்தி கேள்விப்பட்ட பொழுது, ஐயோ நான் வீட்டில் இருக்கக்கூடாது, இயேசுவை போய் சந்திப்பதுதான் சரியான காரியம் என்று ஓடி போய் அங்கே சந்திக்கின்றாள். மரியாள் வந்து வீட்டிலே இருந்தாளாம். கேள்விப்பட்டும் என்ன செய்தாலாம்? வேதம் சொல்கிறது 20வது, வீட்டிலே உட்கார்ந்து இருந்தாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்து இருந்தாள். அப்ப மரியாளுக்கு, அவள் துக்கத்தில் இருக்கிறாள், அவள் துக்கித்து கொண்டு இருக்கிறாள், அவள் கவலையில இருக்கின்றாள். அப்ப வீட்டில் இருக்கிறவரெல்லாம் சொல்லுவாங்க, இயேசு வாரார் என்று. மார்த்தாள் போறாளே, நீ போகவில்லையா என்று கேட்டிருப்பாங்களா இல்லையா? ஆனால் அவளுக்கு அதை பற்றி கவலை இல்லை. தன்னுடைய வாழ்க்கையில ஒரு துக்கத்தை இருக்கு, அந்த துக்கத்தில் இருந்தவள், ஆனால் துக்கத்தில் இருந்து ஒரு காரியத்தை அறிந்து தெளிந்து வருகிறார். 32வது வசனத்துல, யோவான் 11வது அதிகாரத்தில் 32வது வசனத்தில் மரியாள் என்ன செய்கிறாள் என்பதை பார்ப்போம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். மார்த்தாள் சொன்ன விஷயத்தை தான் மரியாளும் சொல்றாளா? ஏதாவது வேறுபாடாக சொல்லுகிறார்களா? இல்ல. ஆனால் இங்கே செய்கையிலே வித்தியாசம் இருக்கின்றது. என்ன செய்கையிலே வித்தியாசம் இருக்கிறது? மார்த்தாள் வந்து காலிலே விழவில்லை, மரியாள் வந்து காலில் விழுந்தாள். ஏன்? ஆண்டவரே நீர்தான் எனக்கு எல்லாம், நீர்தான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாம், உம்மால செய்ய முடியும். அவள் தாமதித்து வந்தாலும் அவள் தெளிவாக வந்திருந்தாள். ஆண்டவரினாலே இந்த காரியத்தை மாற்ற முடியும் என்ற தெளிவு அவளிடத்தில் இருந்தது. பாருங்க, மார்த்தாள் இடத்துல அங்கே ஆண்டவர் சொல்கிறார், லாசருவை அப்படி அந்த குகையை திறக்கும்படியாக சொல்லும் பொழுது மார்த்தாள் என்ன சொன்னால்? 4 நாள் ஆயிற்றே நாருமே என்று சொன்னாள். மரியாள் ஏதாவது சொன்னாளா? இல்ல. மரியாளுக்கு தெரியும், நான் காலில் விழுந்துட்டேன், இனி நான் அவிசுவாசமா பேசக்கூடாது. ஏனென்றால் காலிலே விழும்பொழுது என்னது? தேவனுடைய சித்தம் எப்ப எல்லாம் நாங்கள் தேவனுடைய காலிலே பாதத்தருகே வந்து அமருகிறோமோ, அவருடைய பாதத்திலே நாங்கள் விழுகின்றோமோ, அப்ப எல்லாம் தேவனிடத்திலே இருந்து ஒரு கிருபை கிடைக்கின்றது, ஒரு இரக்கம் கிடைக்கின்றதா இருக்கின்றது. பாருங்க, அப்ப மரியாள் தாமதித்து தான் வந்தாள். அவளுக்கு மற்றவர்கள் தன்னை குறித்து நினைப்பது என்னன்னு மார்த்தாள் ஓடி வந்தாள். ஆனால் மார்த்தாள் செய்ய தவறியது என்ன? பாதத்தருகளே. அப்ப பாதத்தருகளே இருப்பது என்பது என்னது? எப்படி எங்களுக்கு மொழி நடை இருக்கின்றதோ அதே போல எங்களுடைய சரீரத்தின் நடையும் இருக்குது இல்லையா? எங்களுடைய சரீரத்தினுடைய நாங்கள் பாடி லாங்குவேஜ் என்று சொல்வார்கள் இல்லையா? இந்த பாடி லாங்குவேஜ்ல நாங்கள் என்னத்தை காட்டிக்கொள்ளலாம்? எங்களுடைய எண்ணங்களை பாடி லாங்குவேஜ்லேயே. சில பேர் வந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இப்படி இருந்தாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் இல்லை டிஃபெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறது இல்லையா? இப்படி இருந்தாங்கண்டா கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அர்த்தம். சில வேளை என்னுடைய வைஃப் இப்படி பார்த்தாண்டா எனக்கு தெரியும், நான் ஏதோ தப்பா பேசிட்டேன், வாயை துறக்கவே தேவையில்லை. அப்போ பாடி லாங்குவேஜ் ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ ஏன் இவர் நிற்கிறாருன்றது எனக்கு தெரியல, பட் ஏதோ நடந்து கொண்டிருக்குன்னு தெரியுது. அவர் பேசாட்டியும் அந்த பாடி லாங்குவேஜ் இல்லையா எனக்கு தெரியுது இல்லையா? ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா, பாருங்க, நாங்கள் சபைக்கு வருகிறோமா இல்லையா என்பது முக்கியமல்ல, சபைக்கு வருகிற நாங்கள் தேவனுடைய பாதத்திலே அமருகிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம். ஏனென்றால் மார்த்தாளை போல நாங்கள் இயேசுவிடத்திலே போகின்றோம், ஆனால் இயேசு நீர்தான் என்னுடைய எல்லாம் என்று சொல்லி அவருடைய அதிகாரத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கின்றோம். அப்ப தேவனுடத்திலே வருவது முக்கியம் அல்ல, தேவனுடத்திலே வந்தவர்கள் அவருடைய அதிகாரத்துக்கும் அவருடைய சித்தத்துக்கும் ஒப்பு கொடுத்து நீரே எனக்கு எல்லாம் என்று நாங்கள் அந்த இடத்திலே அமர வேண்டியவர்களாக இருக்கணும். அதைத்தான் நீங்க மரியாள் செய்தார். மரியாள் இதை செய்த போது அங்கே என்ன நடந்தது? லாசருவை ஆண்டவர் உயிர்த்தெழச் செய்தார் இல்லையா? லாசருவே எழுந்து வா என்று சொல்ல போது லாசரு வந்து எழுந்து வந்து விட்டான். இப்ப சில நாட்கள் கழித்து அவர்
அது என்னன்னா, அந்த பெத்தனி என்கின்ற அந்த கிராமம் வந்து எருசலேம் நகரத்துக்கு போகிற வழியில இருக்கிறபடினாலே அவர் எப்போ எல்லாம் எருசலேம் நகரத்துக்கு போகின்றாரோ அப்போ எல்லாம் இவர்களுடைய வீட்டிலே தங்கி செல்வது வளமை. அப்ப அவர் பஸ்கா பண்டிகைக்கு வர 6 நாளுக்கு முன்னே அந்த 12வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்தில் இருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு இராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தார். பணிவிடை செய்யறது மார்த்தாள் தான் பணிவிடை செய்யறது இல்லையா? இப்ப பணிவிடை செய்யறது தவறா? ஹாஸ்பிட்டாலிட்டி மினிஸ்ட்ரி என்று ஒரு மினிஸ்ட்ரியே இருக்குதா இல்லையா? ரோமர் 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஹாஸ்பிட்டாலிட்டி மினிஸ்ட்ரி அங்கு தவறு இல்லை. ஆனால் அது எந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்பதுதான் அங்கே இருக்கின்றது. அப்ப இங்கே மார்த்தாள் அங்கே பணிவிடை செய்து கொண்டிருந்தால், அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி. திரும்பவும் மரியாள் வாரது எங்க? பாதத்துக்கு, இயேசுடைய பாதத்துக்கு தான் வாராள். முதல் முறை அவள் அமர்ந்திருந்ததுக்கு காரணம் இயேசுவிடத்திலே இருந்து அவர் பேசுகிற அவருடைய காரியங்களை அவள் பெற்றுக்கொண்டாள். 2ஆம் முறை அவள் வந்து இயேசுடைய காலிலே விழுந்ததற்கு காரணம், ஆண்டவரே நீர்தான் எனக்கு எல்லாம், உம்மால் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்லது நடக்கும் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தாள். 3வது முறை அவள் வந்து காலிலே விழுந்ததற்கு காரணம், கிறிஸ்து ஒரு நன்மையை செய்தார், ஒரு கிருபையை செய்தார், நான் உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி அந்த இடத்திலே வந்து அமருகின்றார். அப்ப தேவனுடைய பாதத்திலே நாங்கள் அமருகிறது என்பது அவருடைய வசனத்தை கேட்க, அவருக்கு எங்களை கீழ்ப்படுத்த, அவரை ஆராதிக்க. அதுதான் அங்கே நல்ல பங்காக இருக்கின்றது. அங்கே இருந்து என்ன செய்கிறாளாம்? அவள் கலங்கமில்லாத வாசிப்போம். அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்ப இன்றைய நாள் நல்ல பங்கை மரியாள் தேர்ந்து கொண்டாள் என்று சொல்லும் பொழுது, எங்களுக்கு போராட்டங்கள் உண்டு, எங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு, எங்களுக்கு எதிர்ப்புகள் உண்டு. ஆனால் அவைகள் மத்தியிலே நாங்கள் தேவனுடைய பந்திக்கு வந்து எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய வசனத்தை நாங்கள் கேட்க வேண்டும். அவருடைய அதிகாரத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவரை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். அவரிடத்திலே கிருபை கிடைக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்திலே வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? ஆனால் நாங்கள் அதை விட்டு எல்லா விஷயத்தையும் நாங்கள் செய்கிறோம். எல்லாவற்றிலும் எங்களுடைய கவனம் சிதறல் அடிக்கின்றது. எல்லாவற்றிலையும் நாங்கள் பிஸியா இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவரிடத்திலே வருகிறதை மட்டும் தவிர்த்து விடுகின்றோமா இருக்கிறோம் இல்லையா? இப்போ நாங்கள் ஊருக்கு போகும்பொழுது, நீங்கள் இப்போ இலங்கைக்கு போகிறேன்டா சும்மா போவோம். நாங்கள் உள்ள சீஸில் இருந்து சாக்லேட் எல்லாம் அள்ளி கட்டி 30 கிலோ 40 கிலோவுக்கு இப்போ ஏர்போர்ட்டில் வந்து அவன் ஏர்லைன்ஸ்காரன் 30 கிலோ விடுறான்னு சொன்னால் அங்கே 31 கிலோ மட்டும் அடுக்கிறது. கையில் 7 கிலோன்னு சொன்னால் இங்கே 7க்கு அங்கே 10 கிலோ போட்டுட்டு தான் போவோம். எல்லாம் பாரத்தோடு போகிறது. அந்த ட்ரொலியை வந்து தள்ளிடலாமா போகிறதான் அப்படின்னு சொன்னால் திரும்ப வாரது. அச்சோ மிளகாத்தூள். அப்போ வெள்ளைக்காரன் பார்த்து பயப்படுற அளவுக்கு எல்லாத்தையும் அள்ளி கட்டி கொண்டு வாருது. நாங்கள் பட்டியில் இல்லையா? இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ள தள்ளி அது தள்ளி இல்லாமல் இந்த ட்ரொலியை வச்சு தள்ளி கொண்டு போகிற நல்ல காலம். அவங்க வாசல்லே செக்இன் பண்ண விட்டுருவாங்க. யோசிச்சு பாருங்க, இது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு பிளேனுக்குலாம் காவி கொண்டு போகிறோம்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்ன சொல்கிறேன்னு சொன்னால், எப்படி ஏர்போர்ட்டில் பேக் செக்கிங் இருக்குதோ அதே போல் ஆண்டவருடைய பாதத்திலையும் பேக் செக்கிங் இருக்குது. பாரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆண்டவரை செக்இன் பண்ணுறேன். நான் 2 பேகேஜ் 31 கிலோ பாரம் ஐயா இந்தாங்க வச்சிருங்கன்னு சொன்னேன்டா. அவர் அதை சுமக்கிறவராயிருக்கின்றார். அவர் இளைப்பாறுதல் தருகிறவராயிருக்கின்றார். அப்ப ஆண்டவருடைய பாதத்தை அருகே வருகிறது ஒரு நல்ல பங்காக இருக்கின்றது. அந்த ஆண்டவருடைய பாதத்தை அருகே வருகிறதுன்னா நாங்கள் எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்திலே அவருடைய பாதத்தை அருகே அமர முடியும். இப்போ நாங்கள் ஒரு ரூமுக்குள்ள போய்த்தான் நிலத்தில் இருக்கிறது தான் அவருடைய பாதத்தில் அருகிலே இருப்பது. எப்போ எல்லாம் நாங்கள் தேவனிடத்திலே எங்களை சப்மிட் பண்ணுறோமோ, அவருடைய அதிகாரத்தை கீழ்ப்படுத்துகின்றோமோ, அவருடைய வசனத்தை கேட்பதற்கு தயார்படுத்தி எங்களுடைய செவிகளை அவருக்கு நேராக கேட்கிறோமோ, எப்பெல்லாம் நாங்கள் அவரை ஆராதிக்கிறோமோ அப்பெல்லாம் நாங்கள் அவருடைய பாதத்தை அருகே இருக்கின்றோம். எங்களுடைய சரீர ரீதியில நாங்கள் இருக்க தேவையில்லை.
சூசான் வெஸ்லி என்கின்ற ஜோன் வெஸ்லியுடைய தாயார் 10 பிள்ளைகளாம். ஜோன் வெஸ்லிக்கு 9 சகோதரமா. யோசிச்சு பாருங்க, 10 பிள்ளைகள எப்படி கூப்பாடு போட்டு குளப்படி வீடு 2 இருக்குமா இல்லையா? இதில் பார்க்குறேன் சில பேருக்கு ஒரு பிள்ளைய பெற்றுட்டே நீங்கள் யோசிக்கிறீங்க, 2வது பெறலாமான்னு சொல்லி கனகாலமாக யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்க. பார்க்க தெரியுது. சில பேர் 2 பெற்று போட்டு போதும்டா சாமின்னு கரண மாதிரி இருக்கிறீங்க இல்லையா? எனக்கு 3 பிள்ளையார். நம்மட ஸ்டீவனும் ரிஷானாவும் 3 பிள்ளைய பெற்றுட்டு நான் தான் கெத்துண்டு இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி செல்வமண்ணா 5 பெற்று போட்டு நமக்கு கிட்ட யாருமே வர முடியாது என்று சொல்லி நிற்கிறாரு. அப்போ 10 பிள்ளைய பெற்றவக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும், எவ்வளவு ஓட்டம் இருக்கும், எவ்வளவு வேலை இருக்கும் இல்லையா? அப்ப இந்த சூசானா வெஸ்லி என்ன செய்வாவாம், வேலை பழுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கும். அவ அந்த ஏப்ரனை போட்டு வேலை செய்து கொண்டிருப்பாவாம். ஏதாவது திடீர்னு என்ன செய்வாவாம், அந்த ஏப்ரன் எடுத்து முகத்தை மூடிட்டு ஜெபிக்க தொடங்கிடுவான். ஏண்டா என்ன செய்யறாவ? அவ பிரச்சனை மட்டும் எல்லாரும் ஓடி திரிதல். ஒன்றுக்கு நம்பி மாத்தணும், ஒன்றுக்கு தீத்தணும், அங்க சிச்சா போயிட்டுது, இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. அவ படக்குன்னு மூடிட்டு, ஆண்டவரே நம்முடைய பாதத்தருகே வந்துட்டேன், இதாங்க இந்த பேக்கேஜ், இதை செக்இன் பண்ணிடுங்கன்னு சொல்லி. அப்ப எங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில, எங்களுடைய போராட்டங்கள் மத்தியில நாங்கள் ஆண்டவருடைய பந்திக்கு வர வேண்டும். அவருடைய பாதத்தருகே நாங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். எங்களுடைய பிரச்சனைகளை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதைத்தான் நல்ல பங்கா இருக்கிறது. அதைத்தான் இந்த இடத்துல அங்கே மரியாள் செய்தாள். லூக்கா 10வது அதிகாரத்தில் அடுத்ததா என்ன செய்கிறாள் மரியாள்? இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். கேட்டுக்கொண்டிருப்பது என்பது அவருடைய வசனத்தை வெறுமனே கேட்பது மட்டுமல்ல, அவருடைய வசனத்தை கேட்டு ஆண்டவரே நான் இருக்கின்றேன் எனக்கு சொல்லும் என்று சொல்லி எங்களுடைய செவிகளை சாய்த்து நான் அதற்கு கீழ்ப்படிவேன் என்று ஒப்புக் கொடுப்பது தான் கேட்பது இல்லையா? சாமுவேல் சிறுவனாக இருக்கும் பொழுது அங்கே சாமுவேலே என்ற ஒரு சத்தம் கேட்கின்றது. சாமுவேல் அங்கே கர்த்தருடைய பெட்டிக்கு பக்கத்திலே படுத்திருக்கின்றான். அவன் உடனே ஓடி போய் ஏலிட்ட போறான். ஏலிட்ட போய் என்ன கேட்குறான், நீங்க கூப்பிட்டீங்களா? ஏலி சொல்றான், இல்லை நான் கூப்பிடல. திரும்ப கூப்பிட்டீங்களா? இல்லை. அப்படி சொல்லி போட்டு ஏலி ஒரு காரியத்தை சொல்லுகிறான். 1 சாமுவேல் 3வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கின்றேன். எங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா, நாங்க பிஸி, கவன சிதர்கள், அந்த காரியம் செய்யணும், இந்த காரியம் செய்யணும், எல்லாவற்றிலும் பிஸி. ஆனால் தேவனுடைய வசனத்தை நாங்கள் கேட்க முடியாமல் இருக்கின்றது. ஆண்டவரே நான் கேட்கின்றேன், நான் இருக்கின்றேன் என்று சொல்ல. அதைத்தான் நீங்க சாமுவேல் சொல்ல, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்ப ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறது தான் நல்ல பங்கா இருக்கின்றது. அப்ப தேவனுடைய பந்திக்கு நாங்கள் வரும் பொழுது அவருடைய சத்தத்தை கேட்பதற்கும் அவர்களுடைய அதிகாரத்துக்கு எங்களை ஒப்பு கொடுப்பதற்கும் நாங்கள் தயார்படுத்தி வர வேண்டும். அவரை ஆராதிப்பதற்கு நாங்கள் தயார்படுத்தி வர வேண்டும். அதான் யோவான் 10வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். 27வது வசனம் என்ன சொல்கிறது? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அப்ப கிறிஸ்தவர்கள் என்றால், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்றால் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பின்பற்ற வேண்டும். அவர் எங்களை அறிந்திருக்கிறார், அதே போல நாங்களும் அவருடைய சத்தம் கேட்டாதான் அந்த அறிவு வரும். அவரை குறித்த அறிவு, இயேசு எப்படிப்பட்டவர் என்கின்ற அறிவு, இயேசு என்னிடத்தில் என்ன விரும்புகிறார் என்ற அறிவு, அந்த அறிவிலே அவரை நாங்கள் பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த ஆடு மாடு மேய்க்கிறதுல பல விதங்கள் இருக்கின்றது. சில வெள்ளக்காரர்கள் ஆடு மாடு என்னென்ன வைக்கிறேன்னு சொன்னால், அவர்கள் நாய்கள் வளர்த்திருப்பார்கள். அந்த நாய்கள் ஆடு மாடுகளை சுத்தும். அவர்கள் குதிரையில் அவர்கள் அந்த கயிறை சுற்றி அதை அந்த ஆடு மாடுகளை வளைச்சு கொண்டு போவார்கள். ஊரில் நாங்கள் பார்த்துருக்குறோம், தடியை எடுத்து அடிச்சு போகிறது. ஆனால் இந்த மிடில் ஈஸ்டில் இந்த ஆடு மாடுகள் மேய்க்கிறது எப்படின்னு சொன்னால், அங்கே மேய்ப்பர் முன்னால் நடந்து கொண்டு போவார், மேய்ப்பர் சத்தம் போட்டு கொண்டு போவார். அந்த சத்தத்துக்கு ஆடுகள் எல்லாம் பின்தொடர்ந்து கொண்டு வருமா. அப்ப இங்கே இந்த இடத்துல ஆண்டவர் ஆடுகளின் சத்தத்தை கேட்கும் என்று சொன்னா, அவருடைய சத்தத்தை கேட்டு என்ன செய்யும்? அது பின்தொடரும்.
அப்ப இங்கே மரியாள் அங்கே தேவனுடைய பாதத்தருகே அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள்டா என்ன செய்கிறாள்? கேட்டு அதன்படி நடந்து கொண்டிருக்கின்றாள். ஏண்டா ஆண்டோடைய சத்தத்தை கேட்டாதான் நாங்க எதை செய்ய முடியும் என்கின்றது எங்களுக்கு சொல்லப்படும் இல்லையா? இதனால் எங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா, அநேக விஷயங்கள் இங்கே இருந்து தான் நாங்க செய்து கொண்டிருக்கிறோம், அங்கே இருந்து பெற்று செய்வது இல்லை இல்லையா? இது ஊழியக்காரர்களுக்கும் பொருந்தும். நாங்க இங்கே இருந்து செய்கிறோமா இல்லாட்டி அங்கே இருந்து பெற்று செய்கிறோமா என்பது முக்கியம். அங்கே ஒரு முறை இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மகிமையின் மறுரூபம் எடுக்கின்றார். அந்த இடத்திலே மோசே எலியா அந்த இடத்திலே மகிமையிலே அங்கே அப்ப பேதுரு எழும்புகின்றார். முழிச்செழுந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். லூக்கா 9வது அதிகாரத்துல 32வது 33வது வசனங்களை வாசிப்போம். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாயிருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோட நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கொரு கூடாரமும் மோசேக்கொரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். இப்ப என்ன நடக்குது? இப்ப பேதுரு எழும்பி பார்க்கிறான், இங்க மகிமையில ஆண்டவர் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார். அங்கே எலியா மோசே இருக்கிறார்கள். இப்ப பேதுருக்கு என்ன செய்கிறது என்று தெரியாம உடனே சொல்றான், ஆண்டவரே, நான் 3 கூடாரம் கட்டுறேன். இது யார் சொன்னது? ஆண்டவர் சொன்னாரா 3 கூடாரம் கட்ட சொல்லி? என்ன நடக்குது அங்க? என்ன தான் சொல்லுகிறதை இன்னதென்று அறியாமல் சொன்னான். அநேக நேரத்தில் நாங்கள் என்னத்தை சொல்லுகிறோம், என்னத்தை செய்கிறோம் என்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறோம், அறியாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் அது எங்களுடைய புத்தியில இருந்து வருகின்றது. தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் வருகிறது. நாங்கள் அவருடைய ஆடுகளாக இருந்து அவருடைய சத்தத்தை கேட்காதபடினாலே எங்களுடைய புத்திக்கு எது சரியோ அதன்படி நடந்து கொண்டு இருக்கின்றோம். அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தா உடனே ஒரு மேகம் பெறுகின்றது. அந்த மகிமையின் மேகத்தில இருந்து ஒரு சத்தம் எழுகிறது. 35வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அங்கே ஒரு சத்தம் கேட்டது. அப்ப செவி கொடுங்கள் என்று சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? இவருடைய வார்த்தையை கேட்டு அதை பெற்றுக்கொண்டு அதன்படி செயல்படுங்கள் என்பதுதான் அர்த்தமாயிருக்கின்றது. அப்ப நல்ல பங்கு என்பது தேவனுடைய பாதத்தருகே இருந்து அவருடைய அதிகாரத்துக்கு எங்களை கீழ்ப்படுத்தி, அவருடைய சித்தத்துக்கு எங்களை கீழ்ப்படுத்தி, அவரை ஆராதித்து அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செயல்படுவதுதான் நல்ல பங்கா இருக்கின்றது. அப்ப நாங்கள் முதல் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வி? நான் முதலே சொல்லியிருந்தேன், அது பாயிண்ட் இல்லை, ஒப்பீடு. என்ன ஒப்பீடு? மரியாளின் செய்கை மார்த்தாளின் செய்கையை குறித்த செய்தியா இது? இப்ப என்ன சொல்றீங்க நீங்க? இல்லை. என்ன ஏனென்றால் ஒரு பக்கத்தில் பார்த்தோம்னு சொன்னால் தேவனோடான நேரம், தேவனை ஆராதிக்கிற நேரம். இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம்னு சொன்னா செய்கைகள், ஆக்ஷன், ஊழியமும் முக்கியம், அதே நேரத்தில் நேரமும் முக்கியம். அப்ப இந்த ஒப்பீடு என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், இது தேவனோடான நேரமா இல்ல விட்டால் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேலை பழுக்களா? அகெயின் இது ஒரு பாயிண்ட் இல்லை. ஏனென்றால் இதுக்கு என்ன போட்டிருக்கு? கேள்விக்குறி போட்டிருக்கின்றது. அப்ப வசனத்திலிருந்து என்ன நாங்கள் கொஞ்சம் ஆழமாய் நாங்கள் பார்க்கணும் என்று சொன்னா, மார்த்தாளுடைய செய்கைகள் என்ன, மார்த்தாளுடைய வேலை பழுக்கள் என்ன? ஏனென்றால் தேவனோடான நேரமும் தேவனோடான ஆராதனையும் யார் செய்தால்? மரியாள் செய்தால். அதை நாங்கள் வேதத்தில் பார்த்தோம். இப்போ மார்த்தாளுடைய காரியத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், நாங்கள் லூக்கா 10வது அதிகாரத்தில் 40வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? முதலாவது அவள் கேட்க பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து. பற்பல வேலைகள் என்றால் என்ன? மல்டி டாஸ்கிங். இங்கே யாராவது மல்டி டாஸ்கர் இருக்கிறீங்களா? அப்படியே இங்கால பருப்பு கறியை வேகி கொண்டிருக்கும், இங்கால ரச்சிக்கறி போயிருக்கொண்டிருக்கும். அது பரவாயில்ல, அது மல்டி டாஸ்கிங் இல்லை, அது சமையல் நடந்து கொண்டு இருக்கும். அதை தாண்டி யூடியூப்ல ஒன்று நடந்து கொண்டு இருக்கும்.
அதை தாண்டி பரிமள மக்கா போன்ல இருப்பா. அவட வீட்டு பிரச்சனை எல்லாம் இங்கதான் சால்வ் ஆகி கொண்டிருக்கும். மல்டி டாஸ்கிங் இப்படி ஒரு மல்டி டாஸ்கிங். பட்பல வேலைகள், இந்த பட்பல வேலைகள் எல்லாம் என்ன செய்யுது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில இருக்குது. இங்க பருப்புக்கு உப்பு தேவை, இது ஒரு பக்கம் இழுக்குது. அங்க யூடியூப்ல ஒரு செய்தி சொல்றாங்க, அது உங்க ஒரு பக்கம் இழுக்குது. இங்க பரிமள மக்கா, ஐயோ அவ அங்க இழுக்கிறா இங்க இழுக்கிறா, அவட பிரச்சனை பெரிய பிரச்சனை பாருங்க. அப்ப என்னது, இந்த இவைகள் எல்லாம் எங்களை ஒரு காரியத்தில் இருந்து பிரித்து எடுக்கின்றது, எங்களை புல் பண்ணுது, வெவ்வேறு திசைகளுக்கு புல் பண்ணுது. அப்ப இங்க மார்த்தாளுடைய செய்கையை என்னண்டா, அவளுக்கு அநேக காரியங்கள் இருக்கின்றது, அநேக விஷயங்களினாலே அவள், அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், மாத்தாளே மாத்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு என்ன செய்கிறாயாம், கலங்குகிறாய். கவலையும் கலக்கமும் இந்த பட்பல வேலைகள் செய்கிறதுனால வருகிறது. இதுல நாங்கள் மார்க்கு 4வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை பார்த்தோம்னு சொன்னா, அந்த நல்ல நிலத்திலே விதைக்கப்படுகிற விதையை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இன்னொரு நிலம் இருக்கின்றது. அது என்னது, முட்செடிகள் உள்ள நிலம். இந்த முட்செடிகள் இருக்கிற நிலத்தில் தேவனுடைய வசனம் என்கின்ற அந்த விதை விதைக்கப்படுகிறது. அது எப்படி நெருக்கப்படுகிறது என்பதை பார்த்தோம்னு சொன்னால், மார்க்கு 4வது அதிகாரத்தில் 18வது வசனம், வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும். இயேசு என்ன சொல்றார், மாத்தாளே மாத்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இங்கே மார்க் 4வது அதிகாரத்தில் சொல்ல, வசனத்தை கேட்டும் உலக கவலைகளுக்கும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போடுகிறதா. அப்ப வசனம்ன்றது என்னது, ஆதியிலே வார்த்தை இருந்த அந்த வார்த்தை மாமிசமாய், அப்ப இயேசு கிறிஸ்து தான் வசனம். இந்த வசனத்தை நெருக்கி போடுகிறது. நாங்கள் இந்த வசனத்தோடு நேரம் செலவழிக்க முடியாமல் எங்களை பிரித்து எடுக்கிறது என்னது, கவலைகளும் எங்களை பிரித்து எடுக்கிறது. அதோட சேர்ந்து என்னது, பாவங்கள் இல்லையா. அப்ப இச்சைகள் பாவங்களை கவலைகளோடு சேர்த்து இந்த இடத்துல முட்செடிகளாக பேசப்படுகிறது. அப்ப எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கலக்கங்கள் கவலைகள் கூட எங்களை என்ன, தேவனுடைய வார்த்தையிலே இருந்து பிரித்து போடுகிறது, நெருக்கி போடுகிறதா இருக்கிறது. அப்ப எங்களுடைய வாழ்க்கையில இயேசுவையும் தேவன் வார்த்தையாகிய இயேசுவை விட்டு எதெல்லாம் வெவ்வேறு திசைகளில் இழுக்கிறதோ அவைகள் எல்லாம் என்னது, வேலைப்பழுக்கள், தேவையில்லாத வேலைப்பழுக்கள், நல்ல பங்குகள் அல்ல இல்லையா. இப்போ வசனத்தை இங்கே பேசிக்கொண்டு இருக்கிறோம். இந்த வசனத்தை பேசும் பொழுதுதான் நமக்கு தண்ணி குடிக்கணும் வரும். இந்த வசனத்தை பேசிக்கொண்டு இருக்கும்போது இப்பதான் டாய்லெட்டுக்கு போகணும். ஏன், ஒவ்வொரு திசையில இழுத்து நெருக்கி போடுது. கடைசியா வசனம் கேட்டோமா இல்லையா, எப்படியே ஃப்ளோவில் வருது. சரி போ பாருங்க. அதான் 1 சாமுவேல் நாங்கள் பார்க்கிறோம். இங்கே தேவன் சொல்லுகிறாரு சவுலுக்கு, அமலேக்கியரை அடிச்சு போட்டு அவர்களிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணு என்று சொல்லி. இப்போ வசனம் என்னது, சொல்லப்பட்டு ஆகிவிட்டது. இப்ப இவன் போகின்றான், அந்த இடத்திலே போய் சங்காரித்து அங்கே ஒரு வெற்றியை கொடுக்கின்றார் அமலேக்கியருக்கு எதிராக. இப்ப அமலேக்கியருக்கு வெற்றியை கொடுத்தவர் அந்த இடத்துல என்னத்தை சொன்னாரு, எல்லாவற்றையும் சங்காரித்து போடணும். அப்ப எல்லாவற்றையும் கொன்று போடணும், அங்கே இருக்கிற ஆடுகள் மாடுகள் எல்லாம். இப்ப சவுல் என்ன செய்கிறான்னு சொன்னா, மற்ற ஜனங்களோடு சேர்ந்து அதை அந்த ஆடு மாடுகளை பார்க்குறான். பார்த்து இது 1ஆம் தரம் ஆடு மாடுகள், இது 2ஆம் தரம் ஆடு மாடுகள், இது நல்ல ஆடு மாடுகள், இது உதவாத மாடு மாடுகள். என்னது, 4 வகையா பிரிச்சு போட்டு இவன் என்ன செய்கிறான்டா, உதவாத மாடுகளை மட்டும் சங்கரித்து விட்டு இந்த நல்ல 2ஆம் தரம் 1ஆம் தரம் மாடுகளை சங்கரிக்கவில்லை. ஏன், இவன் என்னது, வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கவில்லை. ஏன், உலகத்து ஆசை இருக்குது, மற்றவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்கின்ற கவலை இருக்கிறது, கலக்கம் இருக்கிறது. இதெல்லாம் சேர்த்து தேவனுடைய வசனத்தை நெருக்கி போட்டு அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் அவனை மாற்றிவிட்டது. அப்ப மார்த்தாள் ஹாஸ்பிட்டாலிட்டி மினிஸ்ட்ரி செய்தது பிழை இல்லை. ஆனால் மார்த்தாளுடைய அட்டென்ஷன் என்ன, இங்கே தேவனுடைய வசனத்தில் இல்லாமல் அந்த காரியங்களை செய்தது தான் அங்கே தவறாக இருக்கின்றது. லூக்கா 21வது அதிகாரத்தில் நாங்கள் பார்ப்போம். 34வது வசனம். லூக்கா, அவர் உங்கள் இருதயங்கள்
பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்களின் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். இந்த கவலைகள் எல்லாம் என்ன செய்து எங்களை பாரமடைய செய்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவருக்கு கீழ்ப்படுகிறதுல இருந்து எங்களை பிரித்து போடுகின்றது. அதான் சொல்லுகிறது, வேதத்தில் சொல்கிறது, பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி, எங்களுடைய விசுவாசத்தை தொடக்கிறவர் முடிக்கிறவான இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டு ஓட சொல்லுகின்றது. இப்போ ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் கிராஜுவேட் பண்ண போறாரு. இப்போ கிராஜுவேஷன் பார்ட்டி நடக்க போகுது. இப்போ கிராஜுவேஷன் பார்ட்டிக்குண்டா என்ன செய்யறாரு, இவர் போய் சூட் பண்றாரு, என்ன முடிய வெட்டுறாரு, என்னென்ன காரியங்கள் செய்யணும் எல்லாவற்றையும் குறித்து கவலைப்பட்ட அந்த காரியங்கள் எல்லாம் செய்யறாரு. செய்து முடிச்சுட்டு வந்தண்டா எக்ஸாம்ல கோட்டை விட்டுறாரு. அப்படித்தான் நாங்க இது செய்யணும் அது செய்யணும் இது செய்யணும் என்று சொல்லி, ஏன் ஆண்டவருக்காகவே சில வேளையில ஊழியங்களை செய்யணும் என்று சொல்லி ஓடி திரிகின்றோம். ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிறத நாங்கள் தவறு விட்டு விடுகிறோம். அதனால தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவள் செய்த தவறு என்னன்னு சொன்னால் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து இருக்காமல் வெவ்வேறு காரியங்களினாலே அவள் திசை திரும்பி அவள் இழுக்கப்பட்டதுதான். அப்ப லூக்கா 10வது அதிகாரத்தில் மீண்டும் மாத்தாளை குறித்து நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் தொடர்ந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? உமக்கு கவலை இல்லையோ? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். உமக்கு கவலை இல்லையோ, அக்கறை இல்லையோ? அவளுக்கு, யாருக்கு? மரியாளுக்கு. இப்ப இயேசு இருக்கிறார், இயேசுவோட நான் போய் கதைக்கிறேன்னு சொன்னா இந்த உரையாடலுக்கு என்ன பெயர்? சம்பாஷணையா? ஜெபம் இல்லையா? அவர் ஆண்டவர், அவரோட நான் போய் பேசுறேன்னு சொன்னா ஜெபம். இது மார்த்தாள் தேவனோடு செய்கிற ஜெபம். இந்த ஜெபத்தில் என்ன இருக்குது? உமக்கு கவலை இல்லையா ஆண்டவரே? உமக்கு அக்கறை இல்லையா? இதெல்லாம் பரவாயில்ல, இதையும் தாண்டி தேவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவனுக்கே சொல்லி கொடுக்கிறார். நீங்க மரியாளுக்கு போய் சொல்லுங்க. எங்கிருந்து இந்த ஜெபம் வருது? எப்ப நாங்கள் தேவனுடைய பாதத்திலே இருக்காமல் காரியங்களை செய்ய தொடங்குறோமோ அப்ப எங்களுடைய இருதயத்திலே இருந்து வருகிற ஜெபமும் தவறாக வருகின்றது. அங்கே தேவனுடைய வசனத்தை கேட்கவில்லை, பாதத்தருகே இருக்கவில்லை, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கவில்லை. அதனால தான் இந்த கேள்விகளும் இந்த காரியங்களும் வருகின்றது. இதனால் ஊழியம் செய்கிறவர்கள் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும், எல்லாருமே கவனமாக இருக்கணும். இந்த ஊழியம் செய்கிறவர்கள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாயின் வார்த்தைகள் சரியாக வரணும் என்று சொன்னால் நாங்கள் நேரத்தை அவரோடு செலவழிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். இதனால நாங்கள் இந்த இடத்துல வந்து ஓடி ஆடி ஊழியம் செய்வது எங்கிருந்து வரணும் என்று சொன்னா அங்கே ஆராதனையிலிருந்து வர வேண்டும். அவருடைய பாதத்தருகே இருந்து அவருடைய பிரசன்னத்தை ருசித்ததன் நிமித்தம், அதுல பெற்ற அபிஷேகத்தின் நிமித்தம் நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியம் அனுபவத்தில் செய்யலாமா? செய்யலாம். தாளந்தை வைத்துக் கொண்டு செய்யலாமா? திறமையில செய்யலாமா? செய்யலாம். ஆனால் அபிஷேகத்திலே அவருடைய பாதத்தருகே இருந்து செய்கிற ஊழியத்துக்கும் அனுபவத்திலையும் அந்த திறனிலையும் செய்கிற ஊழியத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அதற்கான பலன் வித்தியாசமாக இருக்கு. ஆண்டவருடைய பாதத்திலே அவள் சொல்லி கொடுக்கிறாள், இதை செய்யணும் இதை செய்யணும் என்று சொல்லி அவளே சொல்லி கொடுக்கின்றாள். பாருங்க, அந்த மத்தேயு 25வது அதிகாரத்தில் 10 கன்னிகை ஸ்திரீகளை குறித்து சொல்லப்படுகிறது இல்லையா? அவர்களுடைய வேலை என்னென்றா, அவர்கள் மணவாளனை எதிர்த்து போக வேண்டும், தீவட்டியை எரித்து கொண்டு போக வேண்டும். இதுல 5 பேர் புத்தி உள்ள என்ன சொல்வாரு, கன்னியர். 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இந்த புத்தி இல்லாதவர்கள் என்ன செய்தார்கள்? தீவட்டியை கொண்டு போனாங்க, எண்ணெய கொண்டு போயில. என்ன என்றால் அபிஷேகம் இல்லாமல் நாங்க எத்தனை பேர் புத்தி இல்லாதவர்களாக நடந்து கொள்கிறோம். அப்ப இந்த தேவனுடைய இந்த வசனங்கள் மரியாளுடைய செய்கையையும் மார்த்தாளுடைய செய்கையையும் ஒப்பிடுகிறதா என்று சொன்னா இல்ல. இந்த தேவனுடைய வசனங்கள் இந்த இடத்துல எங்களுக்கு தேவனோடான நேரம், தேவனை ஆராதிக்கிறதும் வேலை பழுக்களையும் ஒப்பிடுகிறதா என்று சொன்னா அதுவும் ஒப்பிடவில்லை. அப்ப என்ன இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்லி தருகிறது என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், தேவனுடைய பாதத்திலே இருந்து அந்த எண்ணெய் என்கின்ற அபிஷேகத்தை பெற்று எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பது எங்களுக்கு சொல்லி தருகின்றது.
எங்களுடைய ஊழியங்கள், நாங்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலையும் முதலாவது நாங்கள் நாட வேண்டியது தேவனை, தேவனுடைய ஞானத்தை, அவருடைய வார்த்தைகளை. அதை பெற்று விட்டுத்தான் நாங்கள் எந்த காரியமும் செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. மல்டி டாஸ்கிங் என்றது அது அது சரிவராத ஒரு காரியம். நான் முதல் யோசிக்கிறது, நான் மல்டி டாஸ்கிங் செய்யலாம்னு சொல்லி. ஏன்டா இங்கே ஊழியத்தில் அநேக காரியங்கள் இருக்கும், இந்த ஊழியம் அந்த ஊழியம் என்று பார்க்க வேண்டியிருக்கும். வேலை அநேக பலுவல் இருக்கணும் இல்லையா? ஸ்டாஃபை பார்க்கணும், கம்ப்ளைண்ட்ஸை பார்க்கணும், புது கான்ட்ராக்ட்ஸை பார்க்கணும், அப்படி அநேக காரியங்கள். அப்போ நாங்கள் யோசிக்கிறது மல்டி டாஸ்கிங்டா, இதையும் செய்து அதையும் செய்து, இதில் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம். ஆனால் நான் கற்றுக்கொண்டது, ஆண்டவர் எனக்கு கற்பித்த காரியம் என்னன்னு சொன்னால், அதற்கான நேரத்தை அந்தந்த நேரத்தில் கொடுக்கணும்னு சொல்லி. இப்போ வேலைக்கான ஒரு நேரத்தை ஒதுக்குறேன்னா அதுக்கு முன்பாக நான் ஆண்டவருக்கான ஒரு நேரத்தை நான் ஒதுக்க வேண்டும். அதை கொடுத்து முடிந்தோன வேலைக்கான நேரத்தை நான் ஒதுக்குவேன். அதுக்கு பின்பாக நான் ஊழியம் என்று சொன்னால் ஊழியத்தில் மட்டும்தான் என்னுடைய கன்சன்ட்ரேஷனாக இருக்கும். என்னுடைய முதன்மை தேவனுக்கும் தேவனுடைய ஊழியத்துக்கும். அதை தாண்டித்தான் என்னுடைய வேலை ஆகட்டும், என்னுடைய தொழிலாகட்டும், என்னுடைய பிஸ்னஸ் ஆகட்டும். ஆனால் இந்த இத்தனை வருஷத்தில் ஒருபோதும் என்னுடைய தொழில் பின்னோக்கி போனதில்லை. ஏனென்றால் ஆண்டவர், அந்த ஆண்டவருடைய பாதத்திலிருந்து அந்த எண்ணெயை பெறாமல் நாங்கள் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ஊழியமாகட்டும், என்ன காரியமாகட்டும். அப்போ அந்த எண்ணெய் இல்லாமல் செய்கிற காரியம் இங்கே இல்லை. பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் நாங்கள் பார்த்து முடித்துக் கொள்வோம். 14, 15, 16 வசனங்களை வாசிப்போம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். பாருங்க, அப்ப இந்த உலகத்திலே, இந்த மாறுபாடான உலகத்திலே நாங்கள் பிரகாசிக்கிறவர் சுடர்களை போல இருக்க வேண்டும் என்று சொன்னால், குற்றமற்றவர்கள் கபடமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த முறுமுறுப்பும் தர்க்கிப்பும் எங்கே வருகிறது? அங்கே மாத்தலுடைய வாயிலிருந்து என்ன வந்தது? ஆண்டவரே, நான் தான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிறேன், அநேக வேலை எனக்கு இருக்கின்றது, நீர் அவருக்கு சொல்லும். ஊழியத்திலையும் இதுக்கு நடக்கிறது இல்லையா? ஊழியத்தில் ஒரு காரியம் இல்லை, ஊழியம் என்று சொன்னீங்களா, அந்த இடத்துல கசப்புகள் வரும் இல்லையா, கருத்து வேறுபாடுகள் வரும். ஊழியத்தை தான் விடுங்க, சபை என்று வரும்பொழுது சபைக்குள்ளே அநேக கருத்து வேறுபாடுகள் வரும், அநேக கசப்புகள் வரும், அநேக மன்னிப்பின்மைகள் இருக்கும். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மாமிசத்திலே டீல் பண்ணினோம் என்று சொன்னால் அது சரியா வராது. அப்ப இந்த காரியங்களை எங்க டீல் பண்ணணும்? முதலாவது ஆண்டவருடைய பாதத்தருகே இருந்து அதை பெற்று, என்னுடைய கசப்பு, என்னுடைய மன்னிப்பின்மை, என்னுடைய எல்லாவற்றையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு பேந்து நான் வந்து என்னுடைய சகோதரனோடையோ சகோதரியோடையோ இந்த சபை குடும்பத்தோடையோ இல்லாவிட்டால் என்னுடைய எதிரியோடையோ யாரோட நான் பேசினாலும் என்ன வருது? ஆண்டவரிடத்தில் இருந்து பெற்று நான் இப்ப பேசுகிறேன். என்னுடைய பலத்திலே பேசவில்லை, என்னுடைய புத்தியிலே நான் பேசவில்லை. அப்ப என்னிடத்துல என்ன வராது? முறுமுறுப்பு வராது இல்லையா? இங்கே அந்த இடம் அதைத்தான் சொல்ல, முறுமுறுப்பும் தர்ப்பிக்கும் இல்லாமல் அதை எப்படி செய்யலாம்? முதலாவது ஆண்டவர், முதலாவது எண்ணெய். ஆனா எண்ணெய் இருக்குதுன்றதுக்காண்டி தீவட்டி இல்லையா? தீவட்டியும் தேவை இல்லையா? மத்தேயு 25வது அதிகாரத்துல 4வது வசனம் சொல்லுகின்றது, என்ன சொல்லுகிறது? புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். அப்ப மார்த்தாளை போல தீவட்டியும் தேவை எங்களுக்கு, மரியாளை போல எண்ணெயும் தேவை. அப்ப இது ரெண்டும் சேரும் பொழுதுதான். ஆனா எண்ணெயை பெற்றுவிட்டுத்தான் என்னது தீவட்டிய நாங்க கொளுத்த வேண்டியவர்களா இருக்க. இப்ப முதன்மை வந்து ஆண்டவருக்கு, அந்த முதன்மையிலே நாங்கள் ஆண்டவரிடத்தில் அபிஷேகத்தை பெற்று, ஆண்டவரிடத்திலே பிரகாசத்தை பெற்று நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் சுடர்களாக பிரகாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இல்லையா? அதான் யாக்கோபு 2:20 சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம். அப்ப கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று சொன்னால், நாங்கள் மரியாளை போல ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிறது மட்டும் போதுமா? இல்ல, அங்கே பெற்றதை நாங்கள் கிரியைகளாலே செயல்பட வேண்டும், மார்த்தாளை போல செயல்பட வேண்டும். ஆனால் அந்த மார்த்தாளை போடுகிற செயல்படுவதற்கு முன்பாக நாங்கள் தேவனுடைய பாதத்தில் இருந்து அந்த எண்ணெயை பெற்றுவிட்டு தான் செயல்பட வேண்டும்.
செயல்பாடு மட்டும் செய்து கொண்டு அங்கே பாதத்தருகே அமராமல் இருப்பது சரியா? இல்லை, என்ன தேவை? வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், உனக்கு கிரியை இருக்குது, உனக்கு பிரயாசம் இருக்குது, உனக்கு பொறுமை இருக்கிறது, என் நாமத்தின் நிமித்தம் நீ அநேக காரியங்களை பிரயாசப்படுகிறாய் என்பதை அறிந்திருக்கின்றேன். ஆனாலும் என்னது, உண்மையில ஒரு குறை உண்டு. என்ன குறை? ஆதியிலே இருந்த அன்பை நீ விட்டு விட்டாய். பின்னால நாங்கள் ஆண்டவருக்கு ஓடுறோமா? சாட்டர்டே அநேகர் வந்தீங்க, என்னது சுவிசேஷ காரியங்கள் செய்தோம் இல்லையா? அந்த சுவிசேஷ காரியங்கள் செய்யும் பொழுது அநேக ஜனங்களோடு பேசுகின்றோம், அநேக ஜனங்களை சந்திக்கின்றோம். அதுக்கு முதல் என்ன செய்திருக்கோம்? நாங்கள் வீட்டில் எண்ணெயை பெற்றுக்கொண்டு, இந்த எண்ணெயை பெறாட்டி என்ன வரும் வாயில? முறுமுறுப்பும் தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் பேசி போடுவோமாங்க. இல்லை, நாங்கள் ஆண்டவரை ரிப்ரசன்ட் பண்ணுறவர்கள். அப்போ ஆண்டவருடைய பாதத்தில் இருந்தால் தான் அவருடைய அன்பை பெற்று அந்த அன்பை எடுத்து கொடுக்கலாம். ஆண்டவருடைய பாதத்தில் இருந்தால் தான் அந்த வெளிச்சத்தை எடுத்து அந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு பிரகாசிக்கலாம். ஆண்டவருடைய பாதத்தில் இருந்தால் தான் அந்த எண்ணெயை என்கிற அபிஷேகத்தை பெற்று இங்கே வல்லமையாய் செயல்படலாம். அப்ப இந்த ரெண்டும் தேவை. ஆனால் முதன்மை, ஆனால் நல்ல பங்கு என்னன்னு சொன்னா, ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து அதை ஆரம்பிக்க வேண்டும். ஆண்டவருக்காக செயல்படுகிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். நாங்கள் இன்றைய நாளிலும் கண்களை மூடி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டு இருக்கிறோமா என்று நாங்கள் எண்ணி நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் ஒரு குறை உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரே, ஊழியத்துக்கு வந்துட்டேன், காரியங்களை செய்கிறேன், சபைக்கு வந்துட்டேன், நான் டியூஸ்டே பிரேயருக்கு போறேன், சண்டே இதுக்கு போறேன், எல்லா காரியங்களையும் நான் ஈடுபடுகின்றேன். ஆனால் நான் ஆண்டவருடைய பாதத்தருகே அமர்ந்திருக்கிறேனா? அவருடைய அதிகாரத்துக்கு நான் என்னை கீழ்ப்படுத்தி இருக்கிறேனா? அவர்தான் என்னுடைய சரணாகதி என்று என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேனா? அவருடைய சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்திருக்கிறேனா? மரியாளை போல அந்த இடத்துல நான் அவருடைய பாதத்தருகே இருந்து தேவனுடைய வசனத்தை கேட்டனா? அவருடைய பாதத்தருகே இருந்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றேனா? அந்த ஆதியின் அன்பு இடத்துல இருக்கிறதா? வெறுமனே நான் ஊழியம் செய்கிறதுனால என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி வளர்ந்து விட்டது என்று நாங்கள் நினைக்க முடியாது. நாங்க எல்லா பிரேயர்ஸுக்கும் அட்டெண்ட் பண்றதுனால என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி வளர்ந்து விட்டது என்று நாங்கள் எண்ண முடியாது. ஆதியின் அன்பு இருக்கிறதா? ஆண்டவரோடு நான் நேரம் செலவழிக்கிறேனா? நாங்கள் எங்களை பார்த்து நாங்கள் கேட்க வேண்டியவர்கள். ஓடுகிறோம், அநேக போராட்டங்களை நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், அநேக எதிர்ப்புகளை நாங்கள் சவால்களை ஃபேஸ் பண்ணுகிறோம். ஆனால் அந்த அபிஷேகம் எங்களிடத்திலே, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை அவர் எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுகிறார், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. நான் ஒரு முடிவெடுப்போம். ஆண்டவருடைய பாதத்தருகே சென்று அவருடைய அபிஷேகத்தை பெற்று, அவருடைய ஞானத்தை பெற்று, அவருடைய பிரகாசத்தை பெற்று, அது ஊழியம் மட்டுமில்ல, என்னுடைய வாழ்க்கை என்ன செய்கிறது என்றாலும் அது அவரிடத்திலே இருந்து பெற்று நான் செய்கிறதா இருக்கட்டும். என்னுடைய புத்தியில இருந்து நான் செயல்படுகிறதா இருக்கக்கூடாது. தொழில, பிசினஸ்ல ஆகட்டும், வேலையிலே ஆகட்டும், என்ன காரியத்திலே ஆகட்டும், நீங்க என்ன செய்கிறீர்களோ அதை குறித்தான அறிவு, ஞானம், அதை குறித்தான பலம், அபிஷேகம் தேவனிடத்திலே இருந்து கிடைக்கட்டும். சத்துருக்களுக்கு முன்பாக அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவர் தயாராக இருக்கின்றார். நாங்க தான் போறேன். ஏன் ஊழியத்துக்கு மட்டும் ஆண்டவர் எங்களை வர சொல்லியிருக்காரு? எங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஊழியமாக மாறும். நான் எதை செய்தாலும் அது தேவன் என்மேல இருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுகிறதா இருக்கணும். வாழ்க்கை எல்லா காரியமும் ஒரு டொட்ல வந்து கனெக்ட் பண்ணணும். அந்த டொட் வந்து இயேசுவாக இருக்கணும். அவர்தான் என்னுடைய மைய புள்ளி, என்னுடைய வாழ்க்கையின் மைய புள்ளி அவர்தான். ஆதியில இருந்த அந்த அன்புக்கு நாங்கள் திரும்பி அதை பெற்று, தர்க்கங்கள் வரலாம், சத்துருக்களோடான எதிர்ப்புகள் வரலாம், என்ன போராட்டங்கள் வரலாம், விடுக்கல் எல்லாவற்றிலும் முதலாவது ஆண்டவரிடத்தில் போங்க. ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து, ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் எப்படி செயல்படுவேன், ஆண்டவரே இந்த இடத்துல நான் எதை எதிர்பார்த்து செல்வது. நேற்று கூட நான் ஒரு மீட்டிங்கு போயிருந்தேன். இல்லை, நான் சொல்லியிருந்தேன் சபைக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு வந்திருந்ததுன்னு சொல்லி. மீட்டிங்கு போறதுக்கு முதல் நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிச்சேன்.
ஞானத்தை முதலே எனக்கு தந்து பேச வேண்டிய காரியத்தை முதலே அவர் ஆயத்தப்படுத்தினார். ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே நான் அப்படிதான் சட்டுப்புட்டு பதில் சொல்லுவேன். யாராவது ஒரு கேள்வி கேட்குறீங்களா, உடனே பதில் சொல்லுவேன். நான் தான் பாஸ்டர் ஆச்சு, எனக்கு எல்லாம் தெரியுமே. ஆனா இப்ப அப்படி இல்லை. பொறுமையாக ஆண்டவரிடத்திலே கேட்டு, இது ஆவியிலே நான் செயல்படுகிறேனா மாமிசத்திலே செயல்படுகிறேனா என்றால் அந்த தன்மை எங்களுக்கு மாற வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய புத்தியிலே இல்ல, என்னுடைய பலத்திலே இல்ல, என்னுடைய ஞானத்திலே இல்ல, தேவனிடத்திலே இருந்து பெற்று நான் செயல்படுவேன் என்கிற தன்மை எங்களுக்கு மாற வேண்டும். அதற்கு ஒப்புக்கொள்ளும். ஆண்டவரே, நான் நல்ல பங்கை, தேவையான நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிறேன் என்று ஒப்புக்கொள்ளுகிறேன். முடிவெடுக்கும் பாதத்தருகே மரியாளை போல நாங்கள் உட்கார்ந்து உம்மை ஆராதித்து உம்முடைய அதிகாரத்துக்கு எங்களை கீழ்ப்படுத்தி உம்முடைய வசனத்தை நாங்கள் ஆண்டவரே செவி கொடுத்து செயல்படுவோம். மார்த்தாளை போல செயல்படுவோம். மரியாளை போல உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். நீர் என் மேல வைத்திருக்கிற நோக்கத்தை செயல்படுத்துவோம். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் உடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, யாரெல்லாம் இடத்துல தன்னுடைய கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, இதோ உடைய பந்தியிலே வந்து அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு முன்பாக தேவனுடைய ராஜ விருந்து இருக்கின்றது. ஓங்கிய புயத்தாலும் பலத்த கரத்தினாலும் எங்களுக்காய் எழுந்தருளுகிற தேவன். வாழ்க்கையில இருக்கின்ற போராட்டங்களை, எதிர்ப்புகளை, இடுக்கண்களை நாங்கள் மேற்கொள்வதற்கான பலத்தை இன்றைக்கு பெறுறீங்கப்பா. அபிஷேகம் கடந்து வருகிறது, ஒவ்வொருவர் மேலும் கடந்து வருகிறது. உமது ஞானம் கடந்து வருகிறது, உமது அன்பு கடந்து வருகிறது, உம்முடைய குணாதிசயங்கள் கடந்து வருகிறது. வாயின் வார்த்தைகளை கர்த்தர் நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறீங்க. நன்றி. என்ன செய்தாலும் அது தேவனுக்காய் செய்ய, தேவன் மூலமாய் செய்ய, தேவனை கொண்டு செய்ய இயேசுவின்